Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.1ல problem number 3 and 4 continuous-ஆ பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Are there two distinct irrational numbers such that their difference is a rational number? Justify. தமிழ்ல பார்த்திரலாம். தனித்த அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட இரண்டு விகிதமுறா எண்கள் உள்ளனவா எனில் அவ்விரு விகிதமுறா எண்களின் வித்தியாசம் ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்க முடியுமா? நியாயப்படுத்துக. சிம்பிளான கொஸ்டின் தான் மேம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு விகிதமுறா எண், ரெண்டு இர்ரேஷனல் நம்பர், சரியா? ரெண்டு இர்ரேஷனல் நம்பரை நம்ம எடுத்துட்டு நம்மளை அசியூம் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம கழித்தோம்னா அதோட சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு விகிதமுறு எண்ணா இருக்குமாங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? பார்க்கலாமா? இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். லெட் ஓகேம்மா, லெட் ஏ ப்ளஸ் ரூட் பி, ஓகேவா? இது ரெண்டு விகிதமுறா என்னன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ரெண்டு இர்ரேஷனல் நம்பர் எடுக்க போகிறோம். ஏ ப்ளஸ் ரூட் பி கமா சி ப்ளஸ் ரூட் பி, ஓகேவா? பி தி two irrational number. ஓகேம்மா, அதாவது a plus root b ஏதோ ஒரு காமன் நம்பராக எடுக்கிறதுனால நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து ரெண்டு இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், a plus root b எப்படி வருது ஒரு இர்ரேஷனல் நம்பர் வரும்? ஏங்கிறது வந்து ஒரு ஆர்டினரி நம்பர் இல்லையாம்மா? அப்போ ரூட் பிங்கிறது வந்து மேபி ரூட் தட்ஸ் ரூட் 7 ரூட் 5 எந்த மாதிரி நம்பர் கூட வரலாம். ஸோ ஒரு இர்ரேஷனல் நம்பர் கூட இல்லை, ஒரு நார்மல் ஒரு ரேஷனல் நம்பர் வரும்போது அது எப்படி இர்ரேஷனல் நம்பர் வரும்? நமக்கு டவுட் இருக்கும். அதை எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் இப்போது 2 ப்ளஸ் ரூட் 3 நம்ம எடுப்போம், சரியாம்மா? 2ங்கிறது வந்து ஒரு ரேஷனல் நம்பர், ரூட் 3ங்கிறது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். அப்புறம் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ரெண்டு ஆட் பண்ணும்போது 2 நம்ம எப்படி எழுதலாமா? 2.0000 இப்படி எழுதலாமா? நம்ம டாட் போய்கிட்டே இருக்கும், சரியாம்மா? இந்த மாதிரி இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ரூட் 3க்கான நம்பர் என்னம்மா? நமக்கு கரெக்டாக 1.73 சம்திங் அப்ராக்சிமேட்டாக போடுறேன். 1.732312 ஓகேம்மா? இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன், கரெக்டாக போடல. ரூட் 3 ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 ப்ளஸ் இல்லையா? ஸோ ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணும்போது என்னம்மா வரும்? 2132337.3 பாயிண்ட், சரியா? இங்கே டாட் டாட் டாட், கரெக்டா? இதுங்கிறது என்ன நம்பர்மா? 3 பாயிண்ட். அதே நம்பர் வருது, சரியா? ரிப்பீட் ஆகுது, டாட் டாட், அதுக்கு லிமிட் கிடையாது. ஸோ வந்து இது என்னம்மா? இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னது? இர்ரேஷனல் நம்பர். புரியுதா? அப்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து விகிதமுறா எண்ணா நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது இது வந்து ஒரு விகிதமுறா எண், இது வந்து ஒரு விகிதமுறா எண். ஸோ ரெண்டே நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஸ்டின் பிரகாரம் வந்து கழிக்க சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ். அப்போது டிஃப்ரென்ஸ்னால் கழித்தல். டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன வரும் பாருங்கள்? ஏ ப்ளஸ் ரூட் பி ப்ராக்கெட் போட்டுக்கலாம் மைனஸ் ஏ சி கொடுத்துருக்கோமா? இதில் ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க, ஏ கம்மா பி கம்மா சி பிலாங்ஸ் டு கியூ, சரியாம்மா? ஏ கம்மா பி கம்மா சிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம், சரியா? இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். சி ப்ளஸ் ரூட் பி என்ன வரும்னு பார்க்கலாம். ஏ ப்ளஸ் ரூட் பி மைனஸ் சி மைனஸ் ரூட் பி. இந்த இதுவும் கேன்சல் ஆகும். நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னமா? ஏ மைனஸ் சி. ஏங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், சிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், பிலாங்ஸ் டு கியூ. அப்போ நமக்கு என்ன ஆன்சர்மா கிடச்சிருக்கு? நமக்கு ரெண்டு இர்ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு ரேஷனல் நம்பர். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்க? இப்படி எழுதுவோம். இர்ரேஷனல் நம்பர் 1 ப்ளஸ் இர்ரேஷனல் நம்பர் 2, சரியாம்மா? இர்ரேஷனல் நம்பர் 1 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ரேஷனல் நம்பர். இப்போது நமக்கு கொஸ்டின் பிரகாரம் இது ஜஸ்ட் நமக்கு தெரிய வேண்டி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் கேட்டிருக்காங்க. எஸ். அப்போ எப்படி முடிக்கலாம் பாருங்கள்? எஸ் த அடிஷன் த டிவிஷன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ENC difference of two irrational number is the rational number. இப்படி முடிக்கலாமா? அதாவது the difference of two irrational number வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரேஷனல் நம்பராக கிடைச்சிருக்கு. தமிழில் நான் ஸ்டேட்மெண்ட் எழுதி போட்டேன்.
நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் டூ irrational number such that their sum is a rational number. Can you find two irrational number whose product is a rational number? தமிழில் பார்த்துடலாம். இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் விகிதமுறு எண்ணாக அமையுமாறு விகிதமுறா எண்களை காண்க. இரு விகிதமுறா எண்களின் பெருக்கல் விகிதமுறு எண்ணாக அமையுமாறு இரண்டு விகிதமுறா எண்களை காண முடியுமா? சிம்பிள் தாம்மா, ஜஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் தான், அப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு irrational நம்பர், ரெண்டு விகிதமுறா எண்களை கூட்டும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்குமா? ரெண்டாவது, அதே ரெண்டு விகிதமுறா எண்களை பெருக்கும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து விகிதமுறு எண்ணாக இருக்குமா? புரியுதாமா? இப்போ பாருங்கள், நான் ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிளாக எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் டூ irrational நம்பர், அதாவது ரெண்டு irrational நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம். அப்போ கூட்டும்போது வரக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ரேஷனல் நம்பராக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் எப்படி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் டூ irrational நம்பர், அதாவது நம்ம irrational நம்பர் ரெண்டுன்னு எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம ப்ராடக்டாக மல்டிப்ளை பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு ரேஷனல் நம்பராக இருக்குமா? அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். டூ irrational நம்பர் வந்து இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாமா, 2 + √3 எடுக்கட்டா? 2 + √3 சம் இல்லையா, அப்போ இது ப்ளஸ் 2 - √3. புரியுதாமா? அதாவது இது ஒரு irrational நம்பர், இது வந்து ஒரு irrational நம்பர். அப்போ ரெண்டு irrational நம்பரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆட் பண்ணும்போது என்னமா வரும்? இது ரெண்டு கூட்டும்போது இது கேன்சல் ஆகுமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 4ங்கிற ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. 4ங்கிறது இங்கே என்னது? ஒரு ரேஷனல் நம்பர். கரெக்டா? ரேஷனல் நம்பர், அதாவது விகிதமுறு எண். அப்போ ரெண்டு irrational நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் எப்படி கிடைச்சிருக்கு? நமக்கு ரேஷனல் நம்பராக கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட், அப்போ அதே நம்ம எடுக்கலாம். 2 + √3 பெருக்கல் 2 - √3. ஓகேம்மா? அப்போது ரெண்டு irrational நம்பரை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். அப்போது இது வந்து ஏ, இது ஏ, இது பி, இது ஏ, இது பி. அப்போது a + b a - b ஃபார்முலா என்னமா வரும்? a² - b². அப்போது ஏயோட வேல்யூ என்னது? 2. அப்போ 2² - b². பியோட வேல்யூ வந்து √3. அப்போ √3 the whole square. அப்போ என்னமா வரும்? 4 - √3 the whole square. நமக்கு 3 கிடைக்கும். ஈக்குவல் டு என்னமா கிடைச்சிருக்கு? 1. இப்போ 1ங்கிறது யார்? ரேஷனல் நம்பர். தட் இஸ் எனது விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரெண்டு விகிதமுறா எண்ணை ஆட் பண்ணும்போதும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் வந்து விகிதமுறு எண் தான் கிடைக்கும். அதே மாதிரி பெருக்கும் போதும் நமக்கு விகிதமுறு எண் தான் கிடைக்கும். இது எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்ல போகிறோம். சரியாம்மா? லெட் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஜென்ரலாக சொல்ல போகிறோம். லெட் a + √b அண்ட் இப்படி எடுத்துக்கலாமே, கமா a - √b be the two irrational number. ஏன்னா அவங்க ரெண்டு irrational நம்பர் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க நம்பர். ஓகேம்மா? இந்த இடத்துல a, b பிலாங்ஸ் டு q. சரியாம்மா? ஏயும் பியும் வந்து நமக்கு ரேஷனல் நம்பரில் வந்துடும். அண்டு தட்ஸ் √bங்கிறது வந்து நமக்கு பிலாங்ஸ் டு irrational நம்பர், அதாவது r - q. r - qனா irrational நம்பர், அவ்வளோதான், வேறு ஒன்று. இது வந்து irrational, இது வந்து ரேஷனல். ஓகே, இப்போ நம்ம எழுதலாமா? ஃபஸ்ட் வந்து சம் கேட்டிருக்காங்க இல்லையாம்மா? அப்போ சம்னா நம்ம கூட்ட போகிறோம். a + √b + a - √b. இப்போ இது எதுவும் கேன்சல் ஆகி நமக்கு என்னமா கிடச்சிருக்கு? a + a நமக்கு 2a. 2a பிலாங்ஸ் டு என்னது? ஒரு ரேஷனல் நம்பர். 2aங்கிறது என்னது? ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட், இது ஜென்ரல் டேர்மு, அதனால் அப்படி எழுதுறோம்மா. a + √b பெருக்கல் a -√b. இது என்ன ஃபார்முலா? a + b a - b ஃபார்முலா. அப்போ a² - √b the whole squareனா b² நமக்கு கிடச்சிருக்கும். இது வந்து என்னமா? a² - b² என்னது? அதுவும் பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர். இல்லை ஒன்று எழுதிக்கோங்க, தட் இஸ் ரேஷனல் நம்பர். இது வந்து ரேஷனல் நம்பர். புரியுதாம்மா? இப்போ நமக்கு எப்படி கன்க்ளூட் ஆகிருக்கு? ரெண்டு irrational நம்பரை கூட்டினாலும் சரிதான், பெருக்கினாலும் சரிதான், கழித்தாலும் சரிதான், நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு ரேஷனல் நம்பர். மேபி ஒன் வேர்டில் கூட கேட்கலாம்.
இப்போ நம்ம 5th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் a பாசிட்டிவ் நம்பர் ஸ்மாலர் தென் 1/2 ஜஸ்டிஃபை. 1/2 விட சிறிய மிகை எண் காண்க, நியாயப்படுத்துக. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா, இப்போ எப்படி எடுக்கலாம்? 2/1 சரிம்மா. 2/1 கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். 2/2, 2/3 அண்ட் 2/4 அது வரைக்கும் படிக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2/1னா நமக்கு 2 இல்லையா? 2/2னா நமக்கு 4, 2/3னா 8, 2/4னா 16. இப்போ இதுக்கு நம்ம கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுப்போம் பாருங்கம்மா. 2ஐ விட 4 வந்து பெருசு. அப்போது எந்த பக்கம்? வாய் அகன்ற பக்கம், பெரிய பக்கம் வந்து 4 நோக்கி இருக்கும், குறுகிய பக்கம் வந்து 2 நோக்கி இருக்கும். நெக்ஸ்ட்டு 4ஐயும் 6ஐயும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு 8 தான் பெருசு. இப்படி வருமா? நெக்ஸ்ட் 8ஐயும் 16ஐயும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இப்படி கிடைக்கும். ஓகேவா, இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். சரியா, ரெசிப்ரோக்கல் தலைகள் எடுக்கிறோம், அவ்வளோதான், வேற இல்லை. அப்போது இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் ஆப்ஷனு. செகண்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். 1/2/1, 1/2/2, 1/2/3, 1/2/4. ஓகேம்மா, இதுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதை நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக போட்டுக்கலாம். சரியாப்பா, இதை கம்மா வேணால் போட்டுக்கலாமே. ஓகே. இப்போ 1/2/1னா 1/2 கரெக்டாக. 1/2² 1/4 அப்படி இருக்கட்டு. 1/2³ 1/8, 1/2/4 1/16. இப்போ நம்ம ஆரோஸ் போட போகிறோம். சரியாம்மா. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுமா பெருசு? அரை பெருசா கால் பெருசா? கண்டிப்பாக அரை தான் பெருசு. அப்போது அரைனா 1/2 பங்கு. இது கால் பங்கு, இது வந்து அரை பங்கு. ஸோ அரை பங்கு தான் பெருசு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் பெருசு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ எதுமா பெருசு? இதுதான் பெருசு. ஓகேவா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெருசு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒன்ஸ் வந்து நம்மளுடைய வேல்யூ வந்து டினாமினேட்டில் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் தான் சின்ன பக்கம். சரியாம்மா. இப்போ பாருங்களேன், 2 தான் சின்ன நம்பர், 16 தான் பெரிய நம்பர். ஆனால் அது வந்து தலைகீழாக வரும்போது 2 சின்ன நம்பர், 16 பெரிய நம்பர் நார்மலாக இருக்கும்போது, அதுவே நம்ம தலைகள் எடுக்கும்போது எது சின்ன நம்பரோ அதுதான் வந்து பெருசாக வரும். புரியுதா? இந்த இடத்துல இதுதான் பெருசு, இது வந்து சின்னது. ஓகேம்மா, இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா, 1/2 வந்து சின்னது, 1/16ங்கிறது 1/2ங்கிறது பெரிய நம்பர், 1/16ங்கிறது சின்ன நம்பர். குறுகிய பக்கம் வந்து சின்னதாக இருக்குது. அப்போது பாருங்கள், இது பவர் பாருங்கள், 1 2 3 4. ஸோ பவர் கூட டினாமினேட்டரில் பவர் கூட என்ன ஆகும்னா போக போக நம்பர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். புரியுதாம்மா? இப்போ நம்ம கிவன் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 1/2000 2/1000 இல்லையா? அப்போது இதை விட சிறிய நம்பர் என்னவாக இருக்கும்? நம்ம நான் எப்படி போடுற சிறிய நம்பர் என்ன அர்த்தம்? இதை விட சிறியது. அப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இது பெரிய நம்பர் இல்லையா? இதை விட சின்னது தான் என்னது? 1/2². இதை விட சின்னது தான் என்னது? 1/2³. இதை விட சின்னது தான் நம்ம 1/2/4. ஸோ பவர் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்பர் சின்னதாகும். அப்போ நான் எப்படி எழுதலாம் பாருங்கள்? இதை நான் என்ன எழுத போகிறேன்னா 2/1001 எழுதுறேன். அப்போது இதுதான் பெரிய நம்பர். இதை விட ஒரு ஸ்டெப் சின்ன நம்பர் தான் 2/. ஓகேம்மா, பவர் வந்து கூடி இருக்குது. நல்லா கவனிச்சிங்களா? இதில் பவர் வந்து 1000 இருக்குது, இது வந்து 1001 நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இது டினாமினேட்டரில் வந்ததுனால இதுதான் நமக்கு சின்ன நம்பர், இதுதான் நமக்கு பெரிய நம்பர். அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே முடிக்கலாம் பாருங்கம்மா. என்ன கேட்டிருக்காங்க? A positive number smaller than 1/2/1000 is 1/2/1001. புரியுதாம்மா? தமிழ் எழுதி போடுறேன். இதை விட சின்ன நம்பர்னு பார்த்தா என்ன வரும்? பவர் வந்து இன்னும் 1 கூடும், அவ்வளோதான். 1001 வந்துச்சுன்னா 1002 இன்வெர்டிபிளில் வரும். பட் நம்ம ரவுண்டடாக எடுக்கிறதுக்காக கூட. அப்போது பவர் கூட அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம்.